கதையில் நடந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் நடந்தா சூப்பரா இருக்கும். நீ இந்த கம்பெனிக்காக நிறைய உழைச்சிருக்க. நான் உன்னை பாராட்டினதே இல்லை. நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நம்ம புதுசாக ஆரம்பிக்க போகிற இந்த ஃபேக்ட்ரியை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலான்னு என் பர்த்டே அன்னைக்கு நீ ஒரு ப்ரெசன்டேஷன். உங்கள் 2 பேர் ப்ரெசன்டேஷனில் எது நல்லா இருக்கோ அவங்கள தான் அடுத்த ஜிஎம்மாக நான் அறிவிக்க போகிறேன். பாட்டி கதையில் சொல்கிற மாதிரி நிஜத்தில் நடக்குது. பாட்டி குற்றாலத்துல குரங்கு வந்து புடுங்குற மாதிரி புடுங்குறீங்க. அவளை பாசமா எங்க மேல. ஆமா, இது எங்களுக்கே வாங்கிட்டு வந்தியா? பாட்டி மனசு உடைஞ்சு பாட்டி கொண்டு வாங்கிட்டு வரலையா? உடைய போறது பாட்டி மனசு இல்ல, உங்க மனசு தான். ஏன்னா வாங்கிட்டு வந்தது எல்லாமே பாட்டிக்கு தான். கொடுங்க. அது என்ன கையில பெருங்க, அதை வச்சுக்கோ. பாட்டி பாட்டி இது பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தான். என்ன வேணுமோ எடுத்து சாப்பிட்டுட்டு சும்மா ஜாலியா ஒரு கதை சொல்லுங்க. போ ராஜா, நான் பாபா அஷ்டோத்திரம் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ போய் கதை கேட்குறிய? நீ கேட்குற கதையெல்லாம் ராத்திரியில தான், இப்போ கிடையாது. இப்போ என்ன உங்களுக்கு ராத்திரி ஆகணும் அவ்வளோதானே? ஒரு செகண்ட். அதான் ராத்திரி ஆயிடுச்சு. அப்படியே கோட்டாமல் மூச்சுன்னு இருக்க. படு படு, உங்களுக்கு தனியாக சொல்லுவேன். ஏய் போய் படு ஓடு. பாட்டி பார்த்தீங்களா, நைட் ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு மாதிரி தானே இருக்கு, கதை சொல்லுங்களேன். என் பேரனுக்கு எப்பவுமே ராத்திரியில தான் கதை சொல்லுவேன், இப்போ சொல்ல முடியாது. பாட்டி ராத்திரி வரைக்கும் நான் என்ன பாட்டி பண்றது? வெயிட் பண்ணு, வாய பாரு. அதுக்கு போதும் ராஜா, நீ போய் படு. பாட்டி என்னது போய் படா? கதை சொல்றேன்னு சொன்னியே. ஆமா, கதை கேட்டேல்ல. கதையெல்லாம் ஒண்ணு வேணா, டயர்டா இருக்கு, லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க. டயர்டா இருக்குன்னா நீ படுக்க வேண்டியதானே. இப்ப எதுக்கு அத்தி வரதர் மாதிரி போஸ் கொடுத்துன்னு இருக்க? தூக்கி போய் குளத்துல இறக்குவா. ஐயோ குளிர் தாங்காதே. ஐயா, பகல இருட்டாக்கி தூங்க சொல்றான், நைட்டு லைட்டு போட்டு தூங்க விடாம கொன்னுடுறான். அந்த தெலுங்கு ரேடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணு. நீங்க சொல்லுங்க பாட்டி. நம்ம நாட்டுல வெள்ளைக்கார ஆட்சி காலத்துக்கு அப்புறம் அந்த ஜமீனுங்கிற பரம்பரையே அழிஞ்சு போச்சு. அதில் மிஞ்சினது சின்னமண்ணூர் ஜமீன் மட்டும்தான். அந்த ஜமீனையும் அதுக்கு சொந்தமான ஒரு எஸ்டேட்டையும் அந்த பரம்பரைக்கு சொந்தமான ஒரு பாட்டி தான் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த பாட்டிய 3 பேர் கடத்த திட்டம் போட்டாங்க. கட் 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 கட். இது நல்லாவே இல்லை. இது சுத்தமா வேறக்கே ஆகாது. ஆமா பாட்டி இதுங்க ரிவ்யூலாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க சொன்ன கதை சூப்பரா இருக்கு. அந்த கிட்னாப்பிங் அதெல்லாம் ஓகே. அதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாமா? என்ன? அந்த பாட்டி கேரக்டர் தூக்கிட்டு ஒரு பொண்ணு வச்சுக்கலாமா? சூப்பரோ சூப்பர். இப்போ அந்த பொண்ணை ஒரு கும்பல் கடத்திட்டாங்க. அந்த பொண்ணை காணுன்ற டென்ஷன்ல அவங்க அப்பா இருக்காரு. என் மகளை யாரோ கடத்திட்டாங்க. இது வரைக்கும் ஃப்ளோ ஓகே தானே பாட்டி? ரொம்ப யோசிக்காத பாட்டி. ஓகே தான், ஃப்ளோ கரெக்டா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அத நான் சொல்றேன். இங்க தான் நம்ம ஹீரோட என்ட்ரி. யோ சாணி உருண்ட, கதவு திறந்தே வரலாம்ல, எதுக்காண்டி ஓடிச்சுன்னு வரணும்? ஹீரோனா ஒரு பில்டப் வேணா? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? எப்போ விளக்கு வைக்கிற நேரத்துக்கு முன்னாடி சின்னம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ விளக்கு வைக்கிற நேரமாயி கூட சின்னம்மா வீட்டுக்கு வரல. ஒரே குழப்பமா இருக்கு. இதுல என்ன குழப்பம்? உங்க சின்னம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா விளக்கு வச்சுக்க வேண்டியதானே. இதுக்கு போய் என்ன கூப்பிட்டீங்க? புல்லட் ராஜா, என் மகளை யாரோ கடத்திருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஃபோன் எதுனா வந்ததா? இல்ல. அப்போ வெயிட் பண்ணுவோம்.
சார் ஆ அந்த பக்கம் தானே போகிறீங்க? ஆமாம். இந்த கப்பை கொஞ்சம் அவர்கிட்ட கொடுத்துருங்க. சார் அந்த பக்கம் தானே போறீங்க. ஆமா. இந்த பிஸ்கெட் அவர் கையில் கொடுத்துருங்களேன். முடி கொட்டின முண்டவன் நானே டென்ஷன்ல இருக்கேன். யோ எல்லாரையும் பார்த்தது போதும், ஃபோன் அடியா. மிஸ்டர் நரசிம்மன், யாருன்னு தெரியல ராஜா, எடுத்ததுல இருந்து முக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ கன்ஃபார்மாக கடத்தல்காரனாக தான் இருக்கும். ஹலோ, நீ கடத்தல்காரன் தெரியுது, வீணா சிரிச்சு நேரத்தை கடத்தாத, விஷயத்துக்கு வா. என்ன புறக்கேறிச்சா? தண்ணி எடுத்து குடி. நீங்க தேடிட்டு இருக்க பொண்ணு இப்ப எங்க கிட்ட தான் இருக்கு. பேசு. ஹலோ லயா, ஹலோ ராஜா. பயப்படாத, நான் பயப்படல ராஜா. நான் எங்க அப்பாவுக்கு சொன்னேன். ராஜா இங்க நீ என்ன யோசிச்சாலும் நாங்க இருக்க இடத்த உன்னால கண்டே பிடிக்க முடியாது. ஒழுங்கா 10 லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு பரங்கிமலை அடிவாரத்துக்கு வந்துரு. இப்போ நான் உடனே வந்துடுறேன். நீங்க வர எவ்வளோ நேரம் ஆகும்? 10 நிமிஷத்துல வந்துருவான். அப்போ நீங்க மீனம்பாக்கத்தில் தான் இருக்கீங்க. பாஸ், நம்ம இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டான். அவன் தப்பா சொல்லிட்டான். நாங்க வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும். நான் கண்டுபிடிச்சிட்டேன்றதுக்காக வீணா சுத்தின்னு வராதீங்க. பொண்ணை கூட்டின்னு உடனே வாங்க, நான் பணத்தோட இமிடியேட்டா வரேன். ராஜா, கடத்தல் கருங்களாலும் உயிருக்கு ஆபத்து வரலாம். அதெல்லாம் நானே போய் இதை பொட்டி கொடுத்துட்டு லயாவை கூட்டு வந்துடுறேன். வேணாம், உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைக்கு நீ பணத்தை தூக்கின்னு ஓடினாலும் ஓட்டுருவேன். நானே போறேன். கண்டுபிடிச்சிட்டாங்க. கடத்தலுக்காரனை தேடி போற இடத்துல ஹீரோக்கு செம ட்விஸ்ட். ஏண்டா, ஆக்ஷன் பிளாக் நடக்க போற இடத்துல ஆய்ப்பா வந்தது தப்பு. இது லவர்ஸ் மாதிரி ஜோடியா வந்திருக்கீங்க. யூ பிளாக். டேய், இங்க இறக்கி விட்டு ஓடுங்களா? சை, கருப்பு தொப்பி கையில பெட்டி. நம்ம தேடி வந்தவன் இவனா இருக்குமோ? முட்டையில இருந்து கோழி வந்ததா இல்ல கோழியில இருந்து முட்டை வந்ததா? நாமக்கல்ல இருந்து லாரில வந்தது. யார் நீங்க? முட்டை வியாபாரியா? பில்லா, கடத்தல் மன்னன் டேவிட் பில்லா. ஏய், நான் பொட்டி மாத்த வந்திருக்கேன். ஏன் வாங்கும்போது நல்லதா பார்த்து வாங்க வேண்டியதானே? கைப்பிடி என்ன ரிப்பேரா? டேய், போலீஸ் சீக்கிரம் வா. சீக்கிரம் ஓடுப்பா, மாட்டி விட்டுருவ போல இருக்கு. டேய், நான் உங்களை கூப்பிட்டு வரடா. அவங்க பில்லா பிடிக்க வந்திருக்காங்க. இனி நீ இந்த பொண்ணை உயிரோட பார்க்க முடியாது. தூக்குடா அந்த பொண்ணு. டேய் லயா, அவன் என்ன பண்றான்னு பாப்போம். இவள கார்ல ஏத்துறா. லயா, ஏய் டேய் இருங்கடா. டேய் டேய், ஏய் லயா, லயா, ராஜா ராஜா லயா, லயா, லயா. பில்லா தப்பிச்சிட்டான். ஆனா கழுகு மாட்டிக்கிட்டான். எப்படி ட்விஸ்ட் வெச்சேல்ல ஆப்பு. இனி அந்த கதையில ஹீரோயினை ஹீரோ எப்படி காப்பாத்துவான்? அவன் காப்பாத்துறது இருக்கட்டும். இப்ப என்கிட்ட இருந்து உன்னை யார் காப்பாத்த போறது? ஐயையோ, உள்ள புந்து கதையை குழப்புற. போ, அப்படியே வெளியே படுத்துக்க, உள்ள வராத. குளிர் சூப்பா. கோணியத்தை போத்திக்கோ. ஐயா, ஆளாளு கதையை சொல்லி குழப்புறானுங்க. இதெல்லாம் வேணாம் பாட்டி. ஹீரோ போறான், ஃபைட் பண்றான், ஹீரோயினை காப்பாத்துறான். என்ன ஓகே தானே? அது வந்து ஓகே தான். அப்பதான் நான் நினைச்சது நடக்கும். கார வேகமா ஓட்டு. ஏய், அவன் வெளிச்சத்தமா முகத்துல அடிக்கிறான். நிறுத்தாத, நிறுத்தாத, வேகமா போ, போ, போ. ஏறுமா மாடு. இறங்குடா. ஏய், ஏய், நில்லுடி. எங்க ஓட பாக்குற? அவனை அடிங்கடா.
ஏய் யாராவது ஒருத்தர் மரியாதையா வாங்க. லயா லயா வானம் பூமி இந்தடா விசக்குட்டி. லயா நான் புடிச்சுன்னு தானே நினைக்கிறேன். குஞ்சு போய வெளியே. லயா லயா இப்போ அவ அப்பா அங்க வந்து அந்த ஹீரோக்கு கம்பெனி பதவி பொண்ணுன்னு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. என்ன ஓகே தானே? ஓகே சொல்லு பாட்டி. பாட்டி ஓகே சொல்லு. ஓகே தானே? ஓகே தான். எங்க போயிட்டா? புல்லட் ராஜா, இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து என் பொண்ணை காப்பாத்திட்டேன். இது வாழ்நாள் முழுக்க என் பொண்ணை காப்பாத்துற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதனால என் பொண்ணை உனக்கே கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அங்கிள் அப்புறம் முக்கியமானது ஒன்று மறந்துட்டீங்க. எல்லாம் கொடுத்துட்டேடப்பா. எங்க அப்பா இது நாள் வரைக்கும் நான் சம்பாதிச்ச சொத்து, முக்கியமா இந்த மேஜிக் ஃபேக்டரிக்கு இனிமே நீதான் பாஸ். பொண்ணை கொடுத்துட்டேன், இதையும் வச்சுக்க. எப்படி பாட்டி இருந்தது இந்த கதை? ஓகே தானே? நீங்க ஓகே சொன்னாதான் பாட்டி நடக்கும். உனக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. அப்போ ஓகே. எஸ். ஏய் பாட்டி ஓகே சொல்லிட்டாங்க. படு 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 சீக்கிரம் படு. போ 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 போ. அப்பா கண்ணு எனக்கு நீ கை வச்சு படுத்துக்கோ. இந்தாங்க பாட்டி நீங்க காலுக்கு வச்சுங்க. ஓகேவா பாட்டி? கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? நாளைக்கு இதெல்லாம் நிஜத்துல நடந்து நான் கம்பெனிக்கு ஓனரா போறேன். எஸ். ஏப்பா ஐயாவா கடத்த போறது கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். யோ பெட்ரோல் விற்கிற விலைக்கு கூட இவ்வளோ பில்டப் தேவையா? அட சேஸ் பண்றேன் இல்ல, அதுக்கு தான் இந்த பில்டப். ஆமா இவ்வளவு நேரம் ஆயும் ஆளை காணுமே. கரெக்ட் டைம் வரதுக்கு அவங்கன்னா கால் டாக்ஸி புக் பண்ணியா வராங்க. பாவம் கடத்தல்காரனுங்க, கஷ்டப்பட்டு கடத்திட்டு வர வேணாம். ஏப்பா கடத்தல்காரனுங்களா பாவம் பார்க்குறேன்? எஸ், அவங்களால தான் என் தலையெழுத்தே மாறப்போகுது. அப்போ எங்க தலையெழுத்து? தலையடா இது, கல்ல உருண்டை கமர் கட்டு மாதிரி. உங்களுக்கும் பார்த்ததுனா செய்கிறேன். ராஜா எஸ் லயா, ஐ அம் கமிங். ஏய் என்னடாச்சு? ஆக்சிலேட்டர் கொடுத்தே இல்ல, அதான் பெட்ரோல் தீர்ந்துச்சு. ஐயோ இப்போ நானும் ஏரியா சீக்கிரம். வந்துட்டோம். தூக்குப்பா, அடிச்சு தூக்குப்பா, தூக்குப்பா. பாருப்பா, இங்க ஒருத்த சோலாப்பூர் திருட்டு இருக்கான். ஏடா எங்க முதலாளி பண்ணி கடத்துறியா? அதான் சொல்றேன். யோ முதலாளி 8 அவன் மூஞ்சில மிதிக்காம என்ன அப்ப செட்டு முதலாளிப்பா